ஹலோ வியாஸ், இது விவேக். நடிகர் பிரசாந்த் தன்னுடைய பிறந்தநாள் அன்று புதிய திரைப்படத்தின் தலைப்பு விழாவை நடத்தினார். அத்திரைப்படத்தின் பெயர் ரஞ்சன். அத்திரைப்படத்தில் அவர் முழு வழக்கறிஞராகவே நடித்திருக்கிறார். அதாவது ஒரு வழக்கறிஞராக நடித்திருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் இதுவரை அவர் வழக்கறிஞராக எந்த ஒரு திரைப்படத்திலும் நடித்ததில்லை. இதுவே அவருடைய முதல் திரைப்படம். பிரசாந்த் சினிமாவுக்கு வந்தது உண்மையிலேயே ஒரு ஆக்சிடெண்ட் தான், எதிர்பாராத செயல்தான். ஏனென்றால் அவர் 12ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் பொழுது வகுப்பு தேர்வு எழுதி முடித்துவிட்டு விடுமுறையில் இருக்கும் பட்சத்தில் அன்பாலியா பிரபாகரன் சார் தியாகராஜன் சாரை சந்திக்க சென்றிருந்த போது பிரசாந்தை அங்கே எதிர்பாராத விதமாக சந்திக்கிறார். அவரை பார்த்தவுடன் இவர் தன்னுடைய படத்தில் நடித்தால் நன்றாக இருக்குமே என்று எண்ணி தியாகராஜன் சாரிடம் கேட்கிறார். தியாகராஜன் சாரும் அவர் இப்போதுதான் +2 எக்ஸாம் எழுதியிருக்கிறார், எப்படி நான் நடிக்க அனுமதிக்க முடியும் என்று கேட்டிருக்கார். எனக்கு 20 நாள் கால்ஷீட் கொடுத்தால் போதும், முழு படத்தையும் முடித்து விடுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லியபடி 20 நாளிலேயே பிரசாந்த் அவருடைய கால்ஷீட்டை நிறைவு செய்திருக்கிறார்கள். அதுதான் வைகாசி பிறந்தாச்சு. ராதாமோகன் இயக்கத்தில் அத்திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. இரண்டாவது திரைப்படம் செம்பருத்தி. அது ஆர்.கே. செல்வமணி அவர்களால் இயக்கப்பட்ட திரைப்படம். அதில் கதாநாயகியாக ரோஜா நடித்திருப்பார். அத்திரைப்படமும் வெள்ளி விழா கண்ட திரைப்படம் தான். அத்திரைப்படத்தில் பானுமதி அம்மா பிரசாந்த் ஐயாவுடைய பாட்டியாக நடித்திருப்பார்கள். அத்திரைப்படத்தில் அமெரிக்க இளைஞனாக பிரசாந்த் அவர்கள் நடித்திருப்பார். அதன் பிறகு வண்ண வண்ண பூக்கள், பாலு மகேந்திர ஐயாவுடைய இயக்கத்தில் பிரசாந்த் அவர்கள் நடித்த திரைப்படம். அதில் அவர் ஒரு ஃபோட்டோகிராஃபராக நடித்திருப்பார். அத்திரைப்படம் தேசிய விருதும் பெற்ற திரைப்படம். அதன் பிறகு திருடா திருடா, ஆனழகன், இது போன்ற நிறைய திரைப்படங்கள் அவர் நடித்த திரைப்படங்கள் உண்டு. செந்தமிழ் செல்வன் போன்ற திரைப்படங்கள் எல்லாம் அவர் நடித்த திரைப்படங்கள். ஆனால் சிறிது தொய்வு கண்டவுடன் இயக்குநர்கள் அவரை வைத்து படம் எடுக்க அஞ்சியதின் காரணமாக பிறகு சங்கர் ஐயா அவர்கள் பிரசாந்தை வைத்து ஜீன்ஸ் என்ற திரைப்படத்தை இயக்கினார். அத்திரைப்படம் டென்னிஸ் பிளேயர் அசோக் அமிர்தராஜ், விஜய் அமிர்தராஜ் அவர்களால் தயாரித்த திரைப்படம். அத்திரைப்படம் உலகில் உள்ள 7 அதிசயங்களிலும் ஷூட்டிங் எடுக்கப்பட்ட திரைப்படம். திரைப்படத்தில் தான் ஏஐ முதலாக காட்டியிருப்பார்கள். அதன் பிறகு ஒரு பெரிய வளமே வந்தார் பிரசாந்த் ஐயா அவர்கள். திருமண பந்தத்தில் கஷ்டத்தை அனுபவித்த பிரசாந்த் அவர்கள் தன்னை சினிமா உலகிலிருந்து சற்றே தள்ளி வைத்து வியாபாரங்களில் கவனம் செலுத்த ஆரம்பித்தார். மறுபடியும் இப்பொழுதும் திரைப்படங்களில் நடித்து அந்த திரைப்படம் கடைசியாக நடித்த திரைப்படம். அத்திரைப்படம் தமிழக மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்று வெற்றி படமாக அமைந்தது. இப்பொழுது ரஞ்சன் என்னும் திரைப்படத்தில் நடித்து கொண்டிருக்கிறார். இத்திரைப்படத்தில் தேவயானி மகள் 5 ஸ்டார் ஸ்டுடியோ கதிரேசன் அவர்களுடைய மகனும் நடித்திருக்கிறார்கள், கதாநாயகியாகவும் கதாநாயகனாகவும். பிரசாந்த் அவர்கள் கம்ப்யூட்டர் சிஜி ஒர்க்கு, கிராஃபிக்ஸ், அனிமேஷன் போன்ற ஒர்க் எல்லாமே தமிழ் திரையுலகிற்கு வருவதற்கு முன்னதாகவே கற்று வைத்திருந்தார். அதுபோல் அவர் ஓவர்சீஸில் அனைத்து இடங்களையும் நன்று தெரிந்து வைத்திருந்தார். அதன் காரணமாக அவரை ஜீன்ஸ் திரைப்படத்தில் நடிக்க வைத்தார் சங்கர் சார். பிறகு அவர் ஒரு நல்ல மனிதர். திரையுலகில் இன்றும் எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாத, கெட்ட பழக்கம் என்பது புகை அல்லது
குடி, இந்த 2 வகை சொல்கிறேன். இந்த 2 பழக்கமே இல்லாத ஒரு மனிதர். அவரை மருத்துவர் ஆக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் தியாகராஜன் இருந்தார். ஆனால் ஆக்சிடென்ட் காரணமாக சினிமாவிற்குள் நுழைந்தார். அவர் மேலும் சினிமாவிற்குள் புகழும் வெற்றியும் பெறுவதற்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படிக்கு விவேக்.